வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திகள் வாசிப்பவர் சூர்யா தேவி. விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் அரசியல் கட்சிகளுக்கு இடையே நேரடி மற்றும் மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. இந்தியா கூட்டணியில் உள்ள திமுக, காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையிலான தொகுதி பங்கீட்டு குறித்த முதல் ஆலோசனை கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வருகின்ற 28ஆம் தேதி நடைபெற உள்ளது. பாஜக பெண் நிர்வாகியின் சகோதரியை கொடூரமாக தாக்கிய பாஜகவினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். கோவில் கட்டியதால் மட்டும் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். முதல்வராக நான் இருந்தபோது ஏராளமான கோவில்களை கட்டியுள்ளோம், புனரமைத்துள்ளோம். ராமர் கோவிலை திறந்ததால் எல்லோரும் மோடி பக்கம் செல்வார்கள் என்பது தவறான கருத்து. ராமர் கோவிலை கட்டியதால் மட்டும் மக்கள் வாக்களித்து விட மாட்டார்கள் எனவும், கோவிலை கட்டியதற்காக அனைவரும் மோடி பின்னால் செல்வார்கள் என்பதும் தவறான கருத்து என்று எடப்பாடி பழனிசாமி மக்களவைத் தேர்தலில் மேற்கு வங்கத்தில் தனித்து போட்டியிடப் போவதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் காவல்துறை குடியிருப்புக்கு அருகில் உள்ள பாஜக அலுவலகத்தை திறந்து வைத்த பின் சிவராஜ் சிங் சவுகான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி தமிழகத்தில் 25க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறும் வகையில் செயல்பட்டு வருவதாக மத்திய பிரதேச முன்னாள் முதல்வரும் பாஜக மூத்த தலைவருமான சிவராஜ் சிங் சவுகான் மதுரையில் தெரிவித்துள்ளார். தொப்பூர் கணவாய் பகுதியில் நடந்த கோர விபத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 4ஆக அதிகரித்துள்ள நிலையில் இது தொடர்பான சிசிடிவி வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலைக்கோவிலுக்கு நவீன 3வது மின் இழுவை ரயில் சேவையை தமிழக உணவுத்துறை அமைச்சர் ஆர் சக்கரபாணி தொடங்கி வைத்துள்ளார். உயிருக்கு ஆபத்து உள்ளது என செய்தியாளர் முன்கூட்டியே காவல்துறைக்கு தகவல் அளித்தும் உரிய பாதுகாப்பை வழங்காதது கண்டனத்துக்கு உரியது என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். மேலும் பல்லடம் காவல்துறையினர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறை உயர் அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இத்துடன்